ரீசெண்ட் டேஸாக குக் வித் கோமாளியில் என்ன இஷ்யூ போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். டாமினேஷன் அப்படின்ற வேர்ட் தான் வந்து மணிமேகலை வந்து சொல்லியிருக்காங்க. என்னோட சீனியர் ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற ஆங்கர் வந்து என்னை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, நான் பண்ணுற ஒர்க்கில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற வந்து குற்றச்சாட்டு. இது வந்து சினி இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்மளோட ரியல் லைஃப்லேயுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டாமினேஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயும் சரி, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டாமினேட்டட் சர்க்கிளுக்குள்ளே இருக்கமா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிறது அதுதான், நம்ம சேலரி, கெரியர் இது எல்லாத்தையும் தாண்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் வந்து அவங்க சொல்கிறதுமே. அந்த ரீசன்னால தான் வந்து அவங்க வந்து குவிட் பண்ணியிருக்கிறாங்க குக் வித் கோமாளி சீசன் 5ல். நிறைய பேர் வந்து இந்த சீசன்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்.